ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்ஜாய் எஜுகேஷன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் 5 வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள். 2011ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி ஆப்பிள் நிறுவனத்தை ஆரம்பித்த ஸ்டீவ் ஜாப்ஸ் மறைந்தார். உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் 5. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 5ஆம் தேதி உலக ஆசிரியர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். வேறு எந்த பணிக்கும் கிடைக்காத பெருமை ஆசிரியர்களுக்கு உள்ளது என்பதை இந்த வாக்கியம் உணர்த்துகிறது. அத்தகைய சிறப்பு மிக்கவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஆசிரியர்கள் பொது கல்விக்காக ஆற்றி வரும் பணியினை மரியாதை செய்யும் விதமாக யுனெஸ்கோ நிறுவனம் 1994ஆம் ஆண்டு இத்தினத்தை அறிவித்தது. இந்த தினம் கொண்டாடப்படும் நாட்களும் விதமும் நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படுகிறது. தேசிய டால்ஃபின் தினம் அக்டோபர் 5. தேசிய டால்ஃபின் தினம் அழிந்து வரும் டால்ஃபின் இனங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 5ஆம் தேதி தேசிய டால்ஃபின் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் அசாம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் உள்ள நீண்ட ஆழமான நதிப்பகுதிகளில் டால்ஃபின்கள், நன்னீர் டால்ஃபின் இனங்கள் காணப்படுகின்றன. அக்டோபர் 5 இன்று பிறந்த சாதனையாளர் ராமலிங்க அடிகள். சமரச சன்மார்க்க நெறியை வகுத்தவர். பசிப்பினி போக்க பாடுபட்ட ஞானியுமான வள்ளலார் ராமலிங்க அடிகள் 1823ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி சிதம்பரம் அடுத்த மருதூரில் பிறந்தார். முருகன் பாடல்கள் பாடிவிட்டு வருமாறு அனுப்பி வைக்கப்பட்ட 9 வயது ராமலிங்கம் மடை திறந்த வெள்ளமென சொற்பொழிவாற்றி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். பசி, பட்னி, பிணி, கல்வியின்மையால் மக்கள் துன்புறுவதை கண்டு துடித்தார். ஜீவகாருண்யமே மோட்சத்திற்கான திறவுகோல் என்று எடுத்து கூறினார். சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை 1865ஆம் ஆண்டு உருவாக்கினார். மக்கள் எளிதாக பின்பற்றக்கூடிய கொள்கைகளை வகுத்தார். கடவுள் ஒருவரே, உயிர் பலி, புலால் உண்டல், ஜாதி மத பொருளாதார வேறுபாடுகள் கூடாது, பிற உயிர்களை தன்னுயிர் போல் கருத வேண்டும், பசித்தவர்களுக்கு உணவு அளிப்பது உயர்வான புண்ணியம் என உபதேசித்தார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறிய ராமலிங்க அடிகள் 1874ஆம் ஆண்டு அருட்பெரும் ஜோதியுடன் இரண்டர கலந்தார். நன்றி. வாழ்க வளமுடன்.